வணக்கம். பசியின் வாசிப்புகளில் கம்பராமாயணம் யுத்தகாண்டம் பகுதியில் நாகப்பாச படலத்தின் 5ஆம் பாகம். உயிருடன் நின்ற வானரர்கள் எல்லோரும் அஞ்சி எல்லா திசைகளிலும் சிதறி போகும்படி தேவர்களின் நெஞ்சிலும் மற்றவர்களின் நெஞ்சிலும் திகைப்பு ஏற்படும்படி மகாமேரு மலையை விட 3 மடங்கு அதிகமான மிகவும் உறுதி வாய்ந்த நீலனுடைய உடம்பு முழுவதும் துளைப்பட்டு சல்லடை கண்கள் போல வெட்ட வெளியாகவும் கொடிய குருதி வெள்ளம் பெருகவும் கூர்மையும் பாம்பின் கொடுமையும் கொண்டு அக்னியும் அஞ்சும்படியாக விளங்குகின்ற அம்புகளை இந்திரஜித் பிரயோகித்தான். அந்த அம்புகள் தன்னை நோக்கி வருகின்ற ஒவ்வொரு முறையும் நீலன் உடல் வியர்த்து நடுங்கினான். அப்போது அங்கு வந்து சேர்ந்த அங்கதன் மேரு மலையினும் பெரிய மலைகளையெல்லாம் எடுத்து இந்திரஜித்தின் மேல் வீசி எறிந்தான். ஆனால் இந்திரஜித் கையில் வில் வைத்துக் கொண்டிருக்கின்றானே, அப்படி இருக்கலே அம்மலைகள் அவன் உடலை சென்று தாக்குமோ? அவைகளால் அவன் எதிரில்தான் செல்ல முடியுமோ? ஒருவேளை அவைகள் அவனை நெருங்கினாலும் அவனது அம்புகளுக்கு இலக்காகாமல் தவறுமோ? இந்திரஜித் தன்னை தாக்க வந்த அந்த மலைகளையெல்லாம் தனது அம்புகளால் நுண்ணிய பொடிகளாக நொறுங்கச் செய்தான். பிறகு மேகநாதன் அங்கதனின் நெற்றியையும் உயர்ந்த தோள்களையும் பரந்த மார்பையும் நீண்ட கால்களையும் கைகளையும் குறிவைத்து புகை உமிழ்கின்ற கொடிய அம்புகளை உக்கிரமான வேகத்துடன் பிரயோகித்தான். அவ்வம்புகளும் கணத்தில் சென்று அங்கதனை தாக்கின. அதனால் அங்கதன் நிலை தடுமாறினான். செய்வதறியாது திகைத்து கலங்கினான். அவனது உடலில் இருந்து இரத்த வெள்ளம் பெருகி தரையில் வழிந்து நதியாக எங்கும் ஓடிற்று. கடைசியில் வாலியின் மைந்தன் மயக்கம் அடைந்து தரையில் சோர்ந்து விழுந்தான். வாயு புத்திரன் வானர சேனாதிபதியான நீலன், அங்கதன் ஆகியோரை தவிர மற்ற வானரர்களும் இந்திரஜித்தின் அம்புகளால் தாக்கப்பட்டு பெரிதும் வருந்தி திகைத்து உடல் நடுங்கினார்கள். வானர சேனை வெகுவாக குறைந்து போயிற்று. இந்திரஜித்தின் கண் பார்வையிலிருந்து எப்படியோ தப்பி உயிர் பிழைத்த வானரர்களோ எல்லா பக்கங்களிலும் சிதறி ஓடினார்கள். அதனை லக்ஷ்மணன் கண்டான். கண்டவுடனே நெஞ்சில் பெரும் கோபம் கொண்டான். அவன் கண்கள் மிகுதியாக தீச்சுவாலைகளை வெளியே கக்கின. அவன் சீற்றத்துடன் விபீஷ்ணனை நோக்கி, விபீஷ்ணா, நாம் எண்ணிய கருத்து மிகவும் தவறிவிட்டது. எப்படியென்றால், நமது பெரும் சேனை தலைவர்கள் எல்லோரும் இந்திரஜித்தினுடைய அம்புகளால் தாக்கப்பட்டு இரத்த ஆற்றிலே புரளுகின்றார்கள். நமது பக்கமும் பெரும் சேனை அழிந்து விட்டது. இவனை போருக்கு அழைத்த நானே இவனது உயிரை வாங்கி இருக்க கூடாதா? அப்படி செய்யாமல் நமது போர் துணைவர்களை உனதுடன் போர் புரிய வைத்தது வீணாயிற்று என்றான். விபீஷ்ணன் உடனே, தலைவனே, நீ கூறிய இது உண்மையே. முன்பு இவனை எதிர்த்து போருக்கு எழுந்த தேவர்கள் இவனால் தங்கள் ஒளிமை ஒழிய புறமுதுகிட்டு ஓடினார்கள். அத்துடன் இல்லாமல் அவர்கள் அதிக பேர்களாக இருந்தும் தனிப்பட்ட இவனை ஒன்றும் செய்ய முடியாதவர்கள். ஆனால் இவனால் அவர்களுக்கும் மற்ற பிராணிகளுக்கும் மிகுதியாக துன்பம் ஏற்பட்டிருக்கிறது. இவனை நீ கொன்றாலன்று இந்த உலகத்து பிராணிகளுக்கு உயிரோடு பிழைக்கும் வழி வேறு ஒன்றும் இல்லை என்று லக்ஷ்மணனது பேச்சை அங்கீகரித்தான். விபீஷ்ணனும் தனது கருத்துக்கு ஒப்பானதை சொல்லியதும் லக்ஷ்மணன் நொடியில் இந்திரஜித்தின் முன்னே வந்து நின்றான். அவனை கண்ட இந்திரஜித் தனது ஒற்றனை நோக்கி, பரதனது தமையனான ராமனுடைய பெரிய தம்பி ஆகிய லக்ஷ்மணன் இவன்தானோ என்று கேட்டான். ஆம் என்று அதற்கு ஒற்றன் பதிலளித்தான். லக்ஷ்மணன் இவன்தான் என்று அறிந்து கொண்ட இந்திரஜித் அவன் மேல் போருக்கு செல்லத் தொடங்கினான். ஆனால் அதற்கு முன்பே அவனது ராட்சச சேனை தலைவர்கள், எமது தலைவனாகிய அதிகாயனை கொன்றவனே, இப்போது நீ தானாக எங்கள் கண்ணெதிர்க்கு வந்து மாட்டிக்கொண்டாய் என்று நீ எப்படி எங்களிடந்து தப்பி பிழைக்கப் போகின்றாய் என்று சொல்லி உக்கரத்துடன் லக்ஷ்மணனை விழித்து நோக்கி போர் செய்ய நெருங்கினார்கள். 100 கோடிக்கும் மேலான அரக்கர்கள் தன்னை எதிர்த்து போர் செய்ய நெருங்கியதைக் கண்டதும் லக்ஷ்மணன் இமைப்பொழுதிற்குள் அவர்கள் எல்லோரையும் தனது அம்புகளுக்கு பலியாக்கி வெற்றி மாலையை சூடினான். அதே சமயம் லக்ஷ்மணன் எய்த அம்புகளின் உக்கரத்தன்மையால் 7 உலகங்களும் அதிர்ச்சி அடைந்தன. தீப்பொறிகளை கொண்ட இடி விழுந்தது போல மலைகளும் தூளாகி சிதறின. நிலத்தின் இடங்களும் பிளவுபட்டன. அரக்க பிணங்களின் மீது அம்புகளால் துண்டிக்கப்பட்ட தலைகள் மேன்மேல் விழுந்தன.
இரத்த வெள்ளங்கள் அதிகமாக பெருகின்றன. அவற்றை கண்ட தேவர்களுடைய கைகளும் நடுநடுங்கின. அவ்வாறு லக்ஷ்மணின் கொடிய போர் தொடங்கிற்று. லக்ஷ்மணன் மேலும் கொடிய அம்புகளை பகை அரக்கர்களை நோக்கி பிரயோகித்துக் கொண்டே இருந்தான். அவனுடைய அம்புகள் கணத்தில் விரைந்து சென்று அரக்கர்களின் மார்பிலே தைத்தன. உலகம் முழுவதும் பரவின. அரக்கச் சேனையில் உள்ள கொடிய சீலைகளை எரித்தன. குதிரைகளின் கூட்டத்தை துண்டித்தன. பனைமரம் போன்ற துதிக்கையுடைய யானைகளை கொன்றன. கூச்சுவன் போல் கொலை தொழிலை விரும்பி செய்து கொண்டே யுத்த பூமி எங்கும் நிறைந்தன. அப்போது லக்ஷ்மணனது அம்புகளால் இறக்கின்ற அரக்கர்களின் தொகையை கணக்கிடத் தொடங்கிய தேவர்கள் அப்படி கணக்கிட முடியாத அளவு வெறிய விரைவிலேயே பல கோடி அரக்கர்கள் இறந்ததைக் கண்டு வியப்பும் திகைப்பும் கொண்டு கணக்கிட முடியாத கண்பார்வையை உடையவர்களானார்கள். மற்றும் அவர்கள் 7 மேகங்களும் விடாது மழை பொழிகின்ற வித்தையை பழகியது லக்ஷ்மணனுடைய வில்லிடத்தில் தானோ என்று வியந்து பேசினார்கள். போர்க்களத்தில் அரக்கர்களின் ஒவ்வொரு யானையும் லக்ஷ்மணனுடைய ஒவ்வொரு அம்பை உடம்பிலே தாங்கி இறந்து மலையென குவிந்து கிடன. அதே போல் அவனது அம்புகளால் இறந்த அரக்கர்கள் கடல் மலைகளின் தொகையை விட அதிகமாக காணப்பட்டார்கள். குதிரைகளும் தேர்களும் மற்றும் ஆயுதம் முதலியவைகளும் ஒழிய பெற்றார்கள் அரக்கர்கள். உயிருடன் இறந்த அரக்கர்களோ உயிர் பிழைத்தால் போதும் என்று புறமிதுகிட்டு ஓடினார்கள். அரக்கச் சேனை தோல்வி அடைந்ததைக் கண்டு இந்திரஜித் திகழ்ந்திருந்தான். அவனுடைய புருவங்கள் கோபத்தால் நெற்றியில் ஏறின. அவன் தனது தேரை ஓட்டிக்கொண்டு லக்ஷ்மணனை நெருங்கினான். அதே சமயம் அனுமன் அங்கே விரைவாக வந்து சேர்ந்தான். உடனே அவன் லக்ஷ்மணனை பார்த்து, தலைவனே, என் தோளின் மேலே ஏறிக்கொள்வாய் என்று சொல்லி அவனுடைய திருவடிகளில் வணங்கி நின்றான். தொடரும். வசியின் வாசிப்புகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நன்றி.